எங்களை சிறையிட்டு வளர்க்கும் இன்றைய பள்ளிக்கால வாழ்க்கை கசக்கதாயா செய்யுது. கருவில இருக்கும் போதே கசக்குதையா. இங்க மட்டுமா, தாய் கருவிச்சிருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் தந்தையானவர் பிள்ளையை பள்ளியில் சேர்ப்பதற்காக எதற்கு 2 ஆண்டு கழித்து படிக்க வேண்டிய பிள்ளைக்கு இப்பொழுதே போய் அட்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. குரலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொற் கேளாதார் என்பது போல அந்த குழந்தை பேசுறது கூட கேட்கறது இல்ல. வாயை திறந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டா சோலி முடிஞ்சு போச்சு. தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறது ஐயா. இது மட்டும் இல்லையா, இன்றைய ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்கு பாருங்க. எங்க வாத்தியார் வராரு, நடத்துறாரு. தமிழ் வாத்தியார் வந்து நடத்துறாரு. செல்லுனா போன்னு சொல்றாரு. சரி, பீரியட் முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கிலீஷ் வாத்தியார் வராரு. செல்லுனா செல்போன்னு சொல்றாரு. ஓ, அது இல்லை போல, இதோ நாங்க நினைச்சுக்கிறோம். அடுத்து அறிவியல் வாத்தியார் வராரு. செல்லுனா அது ஒரு பாக்டீரியாக்குள்ள இருக்க உயிரின்னு. என்னடா இது, 3 பேரும் 3 விதமா நடத்தினா நாங்க என்னத்தை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க புலம்பிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல நான்லாம் வாத்தியாரை பார்த்தனாவே நான் இந்த நிலைமைக்கு வரேன்னா அது காரணம் என்னுடைய ஆசிரியர் தான் சார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எதுக்காக வரேன்னா, மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட நாங்கள் கீழ்ப்படிதலோடு இருந்தோம். இந்த நிலையில கீழ்ப்படிதலே என்று இல்லாத இந்த கால கல்வி வாழ்க்கை எங்களுக்கு கசக்குதான் செய்யுது. கல்வின்றது எதுனா, ஒரு மாணவர் வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வருவதற்காக தான். மதிப்பெண்ணின் மயத்தை மட்டுமே நோக்கி இருக்கின்ற கல்வி முறை பாருங்க. ஸ்கூல் சிலபஸ் என்னவோ 100 GB, நாங்கள் படிக்கிறது என்னவோ 100 MB, மண்டையில் நிற்கிறது என்னவோ 100 KB தான், நாங்கள் எழுதுறது என்னவோ 100 பைட் தான். அப்போ ரிசல்ட் மட்டும் எப்படி ஐயா வரும்? நல்லதொரு வாய்ப்பை தருகிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.